வெறும் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆகவே நீங்களும் நானும் விதைங்க, நமக்கு கர்த்தர் பல மடங்கு பலன் கொடுப்பார் அப்படி சொல்றதை தாண்டி ஈசாக்கு விதைத்ததை போல இயேசு கிறிஸ்துவும் அவர் பல மடங்கு தன்னையே அவர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசுவும் தேவனுடைய வார்த்தைகளை அவர் விதைத்திருக்கிறார். ஆகவே ஈசாக்குக்கு எப்படி 100 மடங்கு பலன் கிடைத்ததோ உலக பிரகாரமான காரியங்களிலே, இயேசு விதைத்ததற்கு ஏற்றார் போல அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அவர் நமக்கு நித்திய ஜீவனையும் அபரிவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பல மடங்கு நமக்கு அவர் திரும்ப கொடுத்திருக்கிறார்.